ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டே ட்ரேடர் ஹோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபயர்ஸோட பிளாட்ஃபார்மில் நம்ம எப்படி பை ஒரு செல் பண்ணுறது, அதாவது ரெண்டுமே எப்படி நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது, அது அப்படின்னா என்ன, அந்த மாதிரி ஒரு ஸ்மால் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு நிஃப்டியை பற்றி ஒரு ஸ்மால் ப்ரீஃப் பார்த்துக்கலாம். சார்ட்டை அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நிஃப்டி பேங்கில் இருக்கோம். நிஃப்டி 50 ஓப்பன் பண்ணிக்கலாம். நிஃப்டி 50 வந்துருச்சு. இது டே கேண்டலில் நீங்கள் பார்க்குற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்டு தான், அதாவது பை ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங் பை ட்ரெண்டுன்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பார்க்கலாம், அரௌண்ட் 1 மந்த்லேயே உங்களுக்கு ஒரு பெரிய பிக் மூவ்மெண்ட் அப் சைடுக்காக கொடுத்துருக்கு. நீங்கள் பார்க்குற மாதிரி இப்போ ப்ரீவியஸ் ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் கேண்டிலோட லோவை பிரேக் பண்ண வரைக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பை மார்க்கெட் தான். இந்த லோவை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸு நம்ம ஒரு கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். அதே இந்த கேண்டிலோட ப்ரீவியஸ் அதுக்கு முந்தின ரெட் கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் ஃபர்தராக ஒரு கரெக்ஷனும் இங்கே எதிர்பார்க்கலாம். ஈஸியாக அந்த செகண்ட் ரெட் கேண்டில் உள்ள லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம ஈஸியாக ஒரு 200 பாயிண்ட்ஸு எதிர்பார்க்கலாம். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், எப்போவுமே நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னா ஒரு நீங்கள் குறிப்பிட்ட எதிர்பார்க்குற ஒரு ப்ராஃபிட் கொடுக்குறப்போ மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 100 குவான்டிட்டிஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு கம்மியான குவான்டிட்டினாலும் எக்ஸிட் ஆகிட்டு அதாவது ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க்கெட்டில் எந்த டயத்தில் என்ன ஆகும் நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ பாருங்கள், மாருதி ஸ்டாக்கு இது ஃபுல்லு செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. நீங்கள் பார்க்குற மாதிரி ஜூலை மந்த்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன், ரொம்ப ப்ரைஸ் வந்து கம்மியாகிட்டே, அதாவது 7500லேருந்து இப்போ ஆல்மோஸ்ட் 6800 ஆவரேஜ் இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது செல் ட்ரெண்டு. இதில் நம்ம பார்த்தா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி சிமிலராக இருக்கும். எனிவே இப்போ நம்ம எப்படி பை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதில் நீங்கள் லெஃப்ட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் காலம் வித் ப்ளூ காலம் இருக்குது. அந்த ப்ளூ காலத்தில் கிளிக் பண்ணிங்கன்னா அது பைக்கு, ரெட் காலத்தில் கிளிக் பண்ணிங்கன்னா அது செல்லிங் ஆப்ஷனுக்கு போகிறதுக்கு. நீங்கள் எதனாலும் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ளூவை கிளிக் பண்ணிவிட்டு தென் ஸ்வைப் பண்ணுற மாதிரி இந்த ஸ்வைப் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக பை செல்லாக சேஞ்ச் ஆகிக்கிடும். இப்போ பாருங்கள், ரெகுலர் ஆர்டரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கவர் ஆர்டர்னால் நம்ம பார்க்குற மாதிரி கவர் ஆர்டரில் மேக்ஸிமம் இதெல்லாம் இன்ட்ராடேக்கு தான் யூஸ் பண்ணுறது ட்ரேடர்ஸ். கவர் ஆர்டர், ப்ராக்கெட் ஆர்டர். கவர் ஆர்டரில் ஸ்டாப் லாஸ் மட்டும் செட் பண்ணிக்கலாம். ப்ராக்கெட் ஆர்டரில் நீங்கள் ஸ்டாப் லாஸு ப்ளஸ் டார்கெட்டும் செட் பண்ணி வைக்கிறது தான் ப்ராக்கெட் ஆர்டர். ஏஎம்ஓனா ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர், அதாவது மார்க்கெட்டு க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த மார்க்கெட்டு ஓப்பன் ஆக தண்டி இந்த ஏஎம்ஓ ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஆர்டர் ட்ரிகர் ஆகாது, பட் நீங்கள் போட்டிருக்க ஆர்டர் வந்து பெண்டிங்கில் காமிச்சிட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி அது பையோ செல்லோ பண்ணும். இது நம்ம சொன்ன மாதிரி இன்ட்ராடேக்கு தான் மோஸ்ட்லி யூஸ் ஆகும். சிஎன்சினா நம்ம கேஷ் அண்ட் கேரி, அதாவது பை பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நீங்கள் செல் பண்ணிக்கலாம், அது நம்ம இஷ்டம். அதான் சிஎன்சி. இப்போது ஏஎம்ஓ ஆர்டர் ஒன்று ப்ளேஸ் ஆகிருக்கு, அதை எப்படி கேன்சல் பண்ணுறங்கிறத பார்த்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆளில் பாருங்கள் ஒர்க்கிங்னு காமிக்குதா, அது ஒர்க்கிங்னா நம்ம ஏஎம்ஓ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், அதனால் அது காமிக்குது. அதில் போய் அந்த இன்ட்டு க்ளோஸ் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்ன்னு ஆப்ஷனுக்கு இருக்கும், எஸ்ஸை கிளிக் பண்ணிட்டோம். இப்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், கேன்சல் ஆகிடுச்சு. ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி உங்களுக்கு கேன்சல்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அவ்வளோதான். திருப்பி அகைன் பார்க்கலாம் டீட்டெயில்ஸை. இப்போ நம்ம சொன்ன மாதிரி கவர் ஆர்டரில் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறது. இப்போது 6802க்கு வாங்குகிறோம். நம்ம இதில் 6780 ஒரு 20 பாயிண்ட் 22 பாயிண்ட் வந்ததும் நான் லாஸு புக் பண்ண போகிறேன், அதுக்கு மேலே என்னால் லாஸ் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அந்த ப்ரைஸை சூஸ் பண்ணணும், என்ட்ரு பண்ணணும். அதாவது ஸ்டாப் லாஸ் 6780 அப்படின்னா எந்த ப்ரைஸுக்கு வாங்குகிறோமோ வாங்கின ப்ரைஸ்லேருந்து இந்த ப்ரைஸுக்கு வந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகிரும் பொசிஷன். அதான். இப்போ ப்ராக்கெட் ஆர்டரில் நம்ம சொன்ன மாதிரி ஸ்டாப் லாஸும் செட் பண்ணிக்கலாம், டார்கெட்டும் செட் பண்ணிக்கலாம். டார்கெட்டு நீங்கள் எத்தனை பாயிண்ட்டுன்னு செட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் 6802க்கு வாங்குறீங்க 6850க்கு விற்கணும் அப்படின்னா அப்படி கூட நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஏமோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி
மார்க்கெட் ஹவர்ஸ் இல்லாத டயத்தில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி ரெகுலர் எப்போ போல் சிஎன்சி அந்த மாதிரி சிமிலர் தான் ரெகுலர். திருப்பி மார்க்கெட் ஆர்டர்னால் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மார்க்கெட்டில் என்ன மூமெண்ட்டில் இருக்கோ அந்த ப்ரைஸில் வாங்குறது தான் மார்க்கெட் ஆர்டர். அது கீழே இப்போ லிமிட் ஆர்டர்னால் எந்த ப்ரைஸில் நம்ம வாங்கணும்னு நினைக்கமோ அதை செலக்ட் பண்ணுறது. இதில் மேக்ஸிமம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதில் கீழே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி டே அண்ட் ஐஓசின்னு இருக்கும். டேனா நம்ம செட் பண்ணுற அந்த லிமிட் ப்ரைஸு அந்த பர்டிகுலர் டேயில் வந்தால் வாங்கிடும். அதே இது ஐஓசின்னு வச்சோம்னா இமிடியேட் ஆர் கேன்சல்னு அர்த்தம். அந்த பர்டிகுலர் டயத்தில் அந்த ப்ரைஸுக்கு வந்துச்சுன்னா மட்டும்தான் வாங்கும், இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். ஸோ எல்லோரும் அந்த ப்ரைஸ் செட் பண்ணுறப்போ இதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டாப் ஆர்டர்னால் நம்ம எப்படி இப்போது பை பண்ணுறப்போ ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் பை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அந்த டயத்தில் நீங்கள் ஸ்டாப் ஆர்டர் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸோடு சேர்ந்து அந்த ஆர்டர் ட்ரிகர் ஆகும். அதனால தான் இது ஸ்டாப் ஆர்டர்னு சொல்கிறாங்க. இதிலே நீங்கள் லிமிட்டும் சேர்ந்து செட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ப்ரைஸு நம்ம செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் ஸ்டாப் லிமிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அதில் பர்டிகுலர் ப்ரைஸ் நீங்கள் எந்த ப்ரைஸுக்கு எக்ஸைட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவும் அதிலே காமிச்சிடும். அதே மாதிரி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மறந்துடாமல் இந்த டே அண்ட் ஐஓசின்னு கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி, அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுவும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு டிபெண்ட் ஆகி தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஆர்டர் ப்ளேஸ் ஆகும். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஒரு சிலர் லிமிட் ப்ரைஸ் செட் பண்ணிவிட்டு ஐஓசி செலக்ட் ஆகிருக்கும். அது என்ன ஆகும்னா நம்ம செட் பண்ணிட்டோன்னு நினச்சிருப்போம், நான் ஐஓசியில் அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிரும், அந்த ப்ரைஸுக்கு வரல அங்கே போய். அதனால தான் சொல்கிறோம். சரி, இவ்வளோ தூரம் நம்ம கொடுத்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்